மிதுன ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற அற்புதமான மாதம். அதுலேயே 2வது வாரமும் 3வது வாரமும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான அமைப்பு உங்களுக்கு உண்டு. அது கொஞ்சம் சிறப்பான வேலையா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த விளையாட்டுத்துறை அது சம்மந்தப்பட்டு இருக்கிறவங்களுக்கு விளையாட்டுகளில் நல்ல வெற்றிகளை பெற்று தருவாங்க. வழக்குகள் ஏதேனும் போய்கிட்டு இருக்கு, அந்த வழக்குகளில் வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு போட்டிகளில் வெற்றியும், குடும்பத்துக்குள்ளேயே நிறைய விளையாட்டுகள்லாம் நடக்கும். மாமியார் மருமகளுக்கு இடையில, கணவன் மனைவிக்கு இடையில, அந்த மாதிரியெல்லாம். அந்த மாதிரி பொதுவாகவே வெற்றிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு. கருத்து வேறுபாடுகளில் அப்படி உங்கள் சுய ஜாதகத்துக்கு வாங்க. 9ஆம் இடமோ அல்லது 11ஆம் இடமோ சம்பந்தப்பட்டு தசை புக்தியும் செல்லுமானால் உறுதியாக உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது. ஏதாவது ஒரு வழக்கு போய்கிட்டு இருக்கு, இப்போ ஹியரிங்க்கு வரலாம். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சைடில் சின்னதாக பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார், இல்லை சைட் ஆல்ரெடி ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, சைடில் சின்னதாக இன்னொரு சைடு பிஸ்னஸ் பண்ண போகிறேன் சார். ஒன்றுக்கு மேற்பட்ட உத்தியோகங்கள் செய்பவர்களுக்கும் பொருளாதார நன்மை. ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இன்னொரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நன்மை. ஆக உங்கள் தொழிலை பல் தொழிலாக மாற்றுகின்ற முயற்சிக்கு இந்த மாதம் உறுதுணையாக அமையும். அப்படியே உங்க சுய ஜாதகத்துக்கு வாங்க. 10ஆம் இடம் அல்லது 11ஆம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தியும் நடக்குமானால் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில்கள் செய்பவர்களுக்கு அந்த தொழில் ஓட்டம், தொழில் நகர்வு சிறப்பானதாக அமையக்கூடிய அற்புதமான மாதமாக இது அமையப்பெறுகின்றதுங்கிறது தான் விஷயம்.